ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி ஆட்டுத்தலை சண்டே ஆட்டுத்தலை எடுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஆட்டுத்தலை எடுத்துன்னு வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அதை தான் நான் அதை ஆட்டுத்தலை எடுத்துன்னு வந்துட்டாலே அது கொஞ்சம் டைம் ஆகும் அதை செய்யறதுக்கு. அதை ஒரு கம்பியில் குத்திட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் இசையாசனம் தான் செய்கிறேன். எங்கள் பையனும் அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுமாரி வேலைகள்லாம் செய்ய இரும்பு கம்பி அந்த வாய்ப்புறத்தில் விட்டுட்டு அப்படியே அடுப்பு தீ மூட்டியாச்சு. தீ மூட்டி அதில் அப்படியே சுட்டு எடுக்கிறாங்க. ஃபுல்லாக எல்லா பகுதியும் சுட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு கறி அதிகமாக கிடைக்கும். அதனால் பொறுமையாக சுட்டு எடுக்கிறாங்க. கொஞ்சம் வேலை தான். கடையிலே கூட சுட்டு வாங்கின்னு வந்தாலும் வாங்கின்னு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். நான் கடையிலே வாங்கின்னு வரல, வீட்டிலே சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டிலே விறகு அடுப்புலேயே தீ மூட்டியாச்சு. தீ மூட்டி பொறுமையாக அந்த ஆட்டுத்தலையை ஒன்றோட ஒன்று திருப்பி திருப்பி பொசுக்கிறோம். அந்த முடிகள் எல்லாம் ஃபுல்லாக பொசுக்கிட்டாலே நம்மளுக்கு ஃபுல்லாகவே கறியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், பொறுமையாக நம்ம அதை வேலை செய்யணும். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. இது போன சண்டேவே எடுத்த வீடியோ. உங்களுக்கு அப்புறம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அதோடு ஃபுல்லாக சுட்டுட்டு நல்லா கழுவிட்டு அந்த முடியெல்லாம் மேலே இருக்கும் அந்த தலை மேலெலாம் கழுவிட்டு அது மஞ்சள் ஃபுல்லாகவே வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான் ஃபுல்லாகவே தடவிடணும். ஆட்டு தலை மேலே ஃபுல்லாகவே தடவிடணும். ஃபுல்லாகவே பொறுமையாக தடவணும். சுத்தமாகவே அந்த தலையில் இருக்கிற முடி எல்லாமே வந்துடுச்சு. நல்லா சுரண்டி கழுவி வச்சு திரும்ப ஒரு முறை மஞ்சள் தடவிட்டு கழுவி எடுத்துடுறோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷமாக உங்களோட நான் பயணிக்கிறேன். எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கடைகளில் தான் என் சித்தி கடை சிக்கன் கடை வச்சுக்கிறாங்க. அங்கே தான் வெட்டி வாங்கின்னு வந்தோம். எங்களுக்கு வெட்ட தெரியல, அதுக்கேற்ற கத்தி இல்லைன்றதுனால அங்கேயே வெட்டி அந்த மண்டை அந்த பல்லில் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீனாக அந்த கறிகளை மட்டும் வெட்டி எடுத்துன்னு வந்துட்டோம். ஆட்டு தலைக்கறி அருமையாக வெட்டி எடுத்தாச்சு. அதோடு மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சாச்சு. அதோடு 2 டைம் 3 டைம் திரும்பி நல்லா கழுவிக்கிறோம். கழுவி குக்கர்லேயே தான் நான் செய்ய போகிறேன். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களால் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குதோ அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை பொருட்கள்லாம் போட்டுக்கின்னு அதோட பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் போட்டுக்கின்னு வெங்காயம் 4 குவான்டிட்டி கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால 4 சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயம் போட்டு அது கூட ரசமும் தாளித்து எடுத்தாச்சு. கறி செய்தாலே ரசம் இருக்கணும். காஞ்ச மிளகா 4 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. அதோட 2 3 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. ரொம்ப ஈஸி தான். தலைக்கறி செய்தால் குழந்தைங்கள்லாம் செய்து கொடுத்தா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட், ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதோட சாப்பாடு வடித்து எடுத்தாச்சு. வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்லேயே ரசமும் வச்சாச்சு. கொஞ்சம் பொறுமையாக வதக்கிடுங்க. அதோடு 3 4 தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கிறேன்.
அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. சாப் பண்ணி சேர்த்துக்கிறதுனால எல்லாமே குழஞ்சி போய்டும். தேவையான மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கின்னு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்தேன், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது தலைக்கறி வந்து காரசாரமாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்றதுனால காரம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன். அதோட புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூள் போட்டு உப்புலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அதனால தான் உங்களுக்கு மஞ்சளாக தெரியுது. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப. நான் நல்லா 3-4 ஸ்பூன் போட்டுக்கினேன். நிறைய மசாலா பொருள் ஆட் பண்ணால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஆட்டு தலைக்கறி குழம்பு கிரேவியாக வச்சுட்டேன். உங்கள் ஷார்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட தலைக்கறி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட மிளகு சீரகம் சோம்பு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் ஒரு கையால் தான் வீடியோவே எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு. வீட்லேயும் வேலைக்கு வெளியே போயிட்டாங்க, அதனால் நானே தான் எடுக்கிறேன் ஒரு கையால் தான். அது தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரசாரமாக இருக்குன்றதுனால ஒரு 5-6 ஸ்பூன் மிளகாத்தூளே நான் தேவைக்கேற்ப போட்டுக்கினேன். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கின்னு நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு டைம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. 3-4 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். சுட சுட ஆவி பறக்க சாதம். இதேமாதிரி விருந்தாளி எண்ணெய் மிதக்க சூப்பராக அருமையான தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக காரசாரமான தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி வீட்டிலே சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தான். சுட சுட ஆவி பறக்க சாதம், தலைக்கறி ஆட்டு தலைக்கறி கிரேவி வச்சு ரசமும் வச்சு நல்ல சூடான ரசம் வச்சு தலைக்கறி வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போன சண்டே எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு சண்டேனால் எப்படி போகும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டு தலைக்கறி செய்கிற ப்ராசஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.